உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 95வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தினம் தொகுப்புரையை திரு சரவணன் வழங்குவார்கள். ஐயா வணக்கம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அறிவினில் அருளால் மன்னி அங்கு அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். அம்மையப்பனை சிந்தையில் நிறுத்தி நந்தியம்பெருமான் பாத நகைமலர் முடிமேல் சுட்டி அக புற சந்தான குறவர்களின் திருவடியை வணங்கி சைவ சித்தாந்தம் என்னும் உயரிய ஒழுக்கத்தை போதிக்கின்ற குருமார்களின் பாதம் தொட்டு வணங்கி அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் கூறி என் உரையை துவங்குகின்றேன். நூலின் பெயர் சிவஞான சித்தியார் சுபக்கம். ஆசிரியர் திருத்துறையூர் அருணந்தி தேவநாயனார். முதல் தொகுதி பாயிரம். பாயிரத்தில் விநாயகர் மற்றும் பரசிவ வணக்கத்தை தொடர்ந்து மெய்கண்ட தேவர் அருளி செய்த சிவஞான போதத்தை முதநூலாய்க் கொண்டு இந்நூலை படைத்தோம் என்கிறார் ஆசிரியர். இந்நூல் சிவபெருமானுடைய திருவடியை அடைய விரும்பும் வைநகருக்கு உரித்தானது என்றும் பெருமானுடைய இயல்பை கூறுவதற்கு அரிதாயினும் தனது ஆசை மிகுதியால் இந்நூலை படைத்தோம் என்கிறார். அப்பெருமானை சிவ ஆகமங்கள் வாயிலாகவும் பரநானத்தாலும் அறியலாம் என கூறி பாயிரத்தை நிறைவு செய்தார் ஆசிரியர். அளவையர் இது இந்நூலுக்கே உரிதான சிறப்பு பகுதியாகும். உலக பொருட்களை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 வகை அளவினால் அளந்தறிவது போல சூட்சும பொருட்களான பதி, பசு, பாசம் ஆகிய 3ஐயும் காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், ஒப்பு, ஒழிப்பு, உண்மை, ஐதீகம், இயல்பு மற்றும் இன்ன பிற பிரமாணங்களால் அளந்து அறியலாம். ஆனால் சித்தாந்திகள் இப்பிரமாணங்களில் உள்ள ஒற்றுமையை நோக்கி அவற்றை 3 வகையாய் பிரித்துள்ளனர். அவை காட்சி, அனுமானம் மற்றும் ஆகம பிரமாணம் எனப்படும். நூலாசிரியர் இப்பிரமாணங்களின் இலக்கணத்தையும் அவற்றின் பாகுபாடுகளையும் அவற்றில் உள்ள போலிகளையும் இப்பகுதியில் விரித்து விளக்கியுள்ளார். முதல் சூத்திரம் பதி உண்மையும் பதி இலக்கணமும். இச்சூத்திரத்தில் இப்பிரபஞ்சம் தோற்ற நாசங்களை உடையது என்றும் இப்பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு பதி ஒருவன் வேண்டப்படும் என்பதை தகுந்த தர்க்கங்களை கொண்டு ஆசிரியர் நிறுவுகிறார். பதியாகிய பரம்பொருள் தடத்த நிலையில் சிவன், சக்தி என 2 நிலைகளில் நின்று இப்பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் வறுமையை விளக்கி கூறியுள்ளார். பசுவாகிய ஆன்மாக்களின் மேல் கொண்ட கருணையினால் அவற்றின் ஆணவ மலம் நீக்கும் பொருட்டு முதல்வன் 5 தொழில் புரிவது பற்றியும் ஆன்மாக்களின் பக்குவ நிலைக்கு ஏற்பவும் தொழில் வேறுபாட்டின் காரணமாகவும் பல்வேறு பேத வடிவங்கள் கொள்வதை பற்றி விளக்கி பதியின் பொது இலக்கணம் விரித்து கூறப்பட்டுள்ளது. முடிவில் பதியின் சிறப்பிலக்கணம் சுத்த சைத்தன்ய சுரூபமே என கூறி முதல் சூத்திரத்தை நிறைவு செய்தார் ஆசிரியர். 2ஆம் சூத்திரம் சேதன பிரபஞ்சமாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகிறது. மேலும் பாசத்தின் கூறுகளான இருவினை, மாயை, ஆணவ மலம் இவற்றின் உண்மை இலக்கணத்தையும் இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையும் உயிர்கள் அம்மலத்திலிருந்து நீங்கி அருள் பெறும் வாயிலையும் கூறுகின்றன. 2ஆம் சூத்திரத்தின் முதல் பாடல் உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலைகளா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாய் நின்றனன் நீங்காது எங்கும். 2ஆம் சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. முதல் அதிகரணம் உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் நின்றன். 2ஆம் அதிகரணம்
ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் மேல் அமர்ந்து செல்ல தலைவனாய் தானே நிலவுசீர் அமலனாகி நின்றனன். மூன்றாம் அதிகரணம். ஒளியாய் ஓங்கி அவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி எங்கும் நீங்காது நின்றனன். முதல் அதிகரணத்தை பற்றி விளக்கவரை. 11 ஆன்மாக்கள் பல என்பது சைவ சித்தாந்தத்தின் மூல கருத்து. பதி ஆன்மாக்களாகிய சேதன பிரபஞ்சத்தோடும் அசேதன பிரபஞ்சத்தோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அத்துவிதமாய் கலந்து நிற்பன் என்பதை அகர உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோடு நிற்றல் போல என்கின்ற ஓமை மூலம் விளக்கப்பட்டது. 2ஆம் அதிகரணம் தற்போது நாம் படித்துக் கொண்டிருக்கும் பகுதி. இவ்வதிகரணம் 5 பிரிவுகளாய் பிரித்து பொருள் கூறப்பட்டது பின்வருமாறு. உண்மை, இருவினை உண்மை, இருவினை பயனை உயிர்கள் நுகரும் உரிமை, இருவினை இலக்கணம், தனுக்களின் இயல்பு, கரணங்களின் இயல்பு. இப்பகுதியின் மூலக்கருத்துக்கள் பின்வருமாறு. இருவினை என்பது நல்வினை தீவினை எனப்படும். வினை அல்லது கண்மம் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படுவது. இப்பிறவில் செய்யப்படும் கண்மம் ஆகாமியம் எனப்படும். பல பிறவிகள் செய்யப்பட்டு அனுபவத்துக்கு வராத கண்ம வினைகளின் தொகுப்பு சஞ்சிதம் எனப்படும். சஞ்சித வினை உயிரின் புத்தி தத்துவத்தை பற்றுக்கொடாய் கொண்டு மாயில் இருக்கும். சஞ்சிதத்தில் பக்குவப்பட்ட வினைகள் உயிரின் பிறப்புக்கு ஏதுவாகி பிராரத்த வினையாய் அமையும். பிராரத்த வினையை அனுபவிக்கும் பொருட்டே உயிர்களுக்கு தனு கரண புவனங்கள் அமையும். செல்வம், கல்வி, இன்பம், துன்பம், நீண்ட ஆயுள், குறுகிய ஆயுள் ஆகிய 6ம் பிறப்புக்கு முன் கருவிலே அமைக்கப்பட்டு பிறந்த பின் அனுபவத்துக்கு வரும் என்கிறார் ஆசிரியர். உயிர்கள் செய்யும் நல்வினை புண்ணியமாகி நன்மைகள் பயவிக்கும், தீவினை பாவமாய் உயிர்களுக்கு தீமைகள் பயவிக்கும். உயிர்கள் செய்யும் இதம் அகீதங்களை ஏற்று இருவினைகளுக்கு ஏற்ப அவற்றுக்கு தனு கரண பவங்களை கொடுத்தும் உயிர்களுக்கு அனுகிரகத்தையும் நிகிரத்தையும் முதல்வனே தன் ஆணையால் அளிப்பன் என்பது சைவ சித்தாந்தத்தின் கருத்து. பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்யும் ஒருவன் தெய்வத்தை வழிபட்டு அச்செயலை செய்தாலும் சிவபெருமானே அத்தெய்வத்தின் இடமாய் நின்று பயனளிப்பன். சிவபெருமானை வழிபடுதலே விசேஷ புண்ணியமாம். சிவபெருமான் புறத்தே சிவலிங்க வடிவமாகவும் சிவ அடியாராகவும் இடமாக கொண்டும் அகத்தே அறிவினில் அருவாய் விட்டிருப்பன். உயிர்கள் உடல் எடுப்பதும் கண்மம் ஈட்டுவதும் வித்தும் மரமும் போல காரியமாய் தொண்டு தொட்டு வரும் பிரவாக அநாதி. உயிர்கள் ஸ்வர்க்கம், நரகம் மற்றும் பூமியில் இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு ஏற்றவாறு சரீரங்களை பெறும். அவை முறையே பூதசார சரீரம், பூத சரீரம் மற்றும் பூதனா சரீரம் எனப்படும். உயிர்கள் அப்பிரிவியின் தூள உடம்பை நீங்கும் பொழுது வினைக்கு ஏற்ப பிரிதொரு தூள உடம்பை உடனே எடுத்தலும் உண்டு, அல்லது சில காலம் சூக்குமத்திலிருந்து தூளத்துக்கு வருவதும் உண்டு. உயிர்கள் பிரிவிதோறும் வினைக்கு ஈடாக சரீரங்கள் பெறும் பொழுது அதன் அச்சும் மாறும், யோனியும் மாறும் என்பது சைவ சித்தாந்தத்தின் கருத்து. தூள உடம்புகள் மாயா காரியம். சிவபெருமான் மாயா காரியத்துக்கும் அவற்றிற்கு காரணமான மாயைக்கும் தலைவனா என்று இவற்றை காரியப்படுத்துவான். குறிப்புரை. இது என்னோட குறிப்புரை. இருவினை இலக்கணத்துக்கான பொழிப்புரையில் நீதி அரசு திருவிளங்குமையா இருவினை மும்மலங்குள் ஒன்றாய் எண்ணப்பட்டு தனக்கு முதற் காரணம் ஒன்று உண்டு என்று காட்டி காமியமலம் எனப்பட்டு நிற்கும். அக்காரணம் மூலக்கண்மம் எனப்பட்டு மும்மலங்களில் ஒன்றாய் அனாதி நித்தியமாய் இருக்கும் என்கிறார். மூலக்கண்மத்துக்கு பல பெரியவர்கள் பலவாறு பொருள் கூறியிருக்கிறார்கள். நீதி அரசு திருவிளங்குமையா மூலக்கண்மமாவது ஆன்மாவின் இச்சா சக்தியின் காரியமாகிய விருப்பு வெறுப்புக்கலாம் என்று பொருள் கூறியுள்ளார். நாம் தற்போது 2ஆம் அதிகரணத்தின் கடைசி பகுதியான கரணங்களின் இயல்புகளை படிக்க துவங்கியிருக்கின்றோம். நன்றி. நன்றி. குறித்த நேரத்திலே சிறப்பான ஒரு தொகுப்பை வழங்கியதற்கு நன்றி. இறையர்களையும் குருவர்களையும் வகுப்பறைக்கு செல்வோம். ஐயா.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த தத்துவத்தை உலகத்திற்கு உபதேசித்து அருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் போற்றி ஓர்ப்பெய்துகிறேன். அவர் உபதேசித்த சித்தாந்த கொள்கையை உலகத்தாருக்கு சேர்ப்பித்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். இந்த நூல்களிலும் தத்துவ அறிவிலும் எங்களுக்கு வழிகாட்டியலாக இருந்த குருநாதர்கள் திருவடிகளை மனமுவந்து போற்றுகின்றேன். உயிர் நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை ஆரம்பித்து நாம் எல்லோரும் சித்தாந்த அறிவை பெறுவதற்கு வழிகாட்டி நிற்கக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் என்றும் உரியதாகும். அதுபோல இந்த உயிர்நோக்கு என்கின்ற சங்கமத்தில் இணைந்து நாங்களும் கற்று என்னையும் கற்பிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள் குறித்தாகட்டும். சைவ சித்தாந்தம் கற்க வேண்டும் என்கின்ற விருப்பு உண்டாகியது இறைவனுடைய திருவருள். எல்லோருக்கும் இந்த ஆசை வர வாய்ப்பில்லை. ஆசை வந்தாலும் கற்க வாய்ப்பில்லை, கற்றாலும் விளங்க வாய்ப்பில்லை. திருவருள் கூடினாலே அன்றி இவையெல்லாம் சாத்தியப்படுகிற விஷயங்கள் அல்ல. அத்திருவருள் கூடி எங்களை எல்லாம் இந்த வழியிலே இட்டுச் செல்வதை இட்டு எல்லையற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு தொகுப்புரையை சரவணன் அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தினார். இனி ஒரு சிலருடைய தொகுப்புரையை பாராட்டி உரைப்பதில்லை என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். பாராட்டி உரைக்காததற்கு காரணம் அவர்கள் நல்ல தெளிவு பெற்று விட்டார்கள். திரும்ப திரும்ப பாராட்டுவது என்பது ஒரு மிகையாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்தினாலே இந்த பாராட்டுதல்களை தவிர்த்து விடலாம். ஒரு சிலர் புதியவர்களுக்கு மட்டும் பாராட்டுரை சொல்லலாம் என்று கருதுகிறேன். சரவணன் ஆரம்பத்திலே இருந்து தத்துவார்த்த விருப்பம் கொண்டவராக திகழ்கிறார். அதனாலே அவருக்கு அது தெளிவாக உள்ளே போய் அமர்ந்திருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் ஆரம்பத்திலே சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் திருக்குறளோடு ஏற்பட்ட காரணத்தினாலே முதலாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை படித்தோம். அந்த உண்மை விளக்கம் என்ற நூலுக்கு நமக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து வழிகாட்டினார்கள். அதை படித்த பிறகு இரண்டாவது நூலாக நாங்கள் திருவருட்பயன் என்கின்ற நூலை கற்க முடிந்தது. அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் நமக்கு உரை செய்து வழிகாட்டி உதவினார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் நேரடியாக சிவஞான சித்தியார் கற்கத் தொடங்கி இருக்கிறோம். அது உண்மையிலே கடைசியாக கற்கிற நூல்களிலே ஒன்று. ஆனாலும் நம்முடைய விருப்பம் காரணமாகவும் கால எல்லைகள் குறைந்து கொண்டு நமக்கு இருக்கிற காரணத்தினாலும் சிவஞான சித்தியாரை நேரடியாக படித்து பார்க்கலாம் என்ற ஒரு அசட்டு துணிவோடு அந்த நூலை தொட்டிருக்கிறோம். சிவஞான சித்தியார் என்ற அந்த நூலுக்கு நமக்கு உரைகாட்டி வழி செய்கிறவர்கள் யாழ்ப்பாணத்திலே நீதியரசராக இருந்த திருவிளங்கம் ஐயா அவர்கள். புதுமையான எளிமையான முறையிலே அந்த உரையை அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உரையாசிரியர்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போற்றுகின்றேன், வணங்குகின்றேன், பாராட்டுகின்றேன். இனி சிவஞான சித்தியார் நூலிலே நாங்கள் இதுவரை கற்ற விவரத்தை அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டபடியால் சுருக்கமாக சொல்லுகிறேன்.
விநாயகர் வணக்கத்தோடு பாயிரவியலை முடிக்கிறார். பிறகு அளவையியல் சொல்லித் தருகிறார். அதற்கு பிறகு நேரடியாக பதி இலக்கணம் பதி பற்றிய செய்திகளை நமக்கு சொல்லத் தொடங்குகிறார். பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற 2 பகுதிகளை விளங்கப்படுத்துகிறார். ஒரு பொருள் இருக்கிறது என்பதற்கான நிரூபணங்களை முதலிலே சொல்ல வேண்டும். பிறகு அந்த பொருள் என்ன வித வகையிலே இயங்குகிறது என்பதை சொல்ல வேண்டும். அதுதான் இலக்கணமும் பதி உண்மையும் பதி இலக்கணமும் என்று பதியப்படுகிறது. மாற்று மதத்தவர்கள் பல பேர் அக்காலத்திலே வேறு வேறு முடிவுகளை எடுத்து வைத்திருந்தார்கள். பதி உண்மை சொல்லுகிற பொழுது அந்த மாற்று மதத்தவருடைய கொள்கை தவறு என்பதையும் சுட்டிக்காட்டி நம்முடைய அருணந்திசனார் நம்மை அழைத்துச் செல்கிறார். சித்தாந்த கொள்கையே சரியானது என்பதை நிரூபித்து அழைத்துச் செல்கிறார். அந்த வகையிலே முதலிலே பதி உண்மையும் பதி இலக்கணமும் படித்தோம். அதற்கு பிறகு நாங்கள் பதி முடித்த பிறகு உயிர்களுக்கு வருகிறோம். உயிர்களுடைய பிறப்பின் வகை பற்றி சரவணனார் எங்களுக்கு தெளிவாக சொன்னார். பிறந்த பிறகு நாம் செய்கிற வினைகள் எல்லாம் ஆகாமிய வினைகளாக ஆகின்றன. எப்போதும் அப்படி ஆகும் என்பது இல்லை. என்றைக்கு விருப்பு வெறுப்பன்று ஒரு செயல்களை செய்ய தொடங்கி விடுவோமோ அன்றைக்கு அவை ஆகாமியமாக மாறாமல் சங்கீதத்தில் போய் சேராமல் நம்மை முத்திக்கு வழிகாட்டி நிற்கும். ஆனால் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் விருப்பு வெறுப்போடு செய்யப்படுகிறபடியால் அந்த செயல்கள் எல்லாம் ஆகாமிய வினைகள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த ஆகாமிய வினைகள் எல்லாம் நம் உயிரிலே இருக்கக்கூடிய புத்தி தத்துவத்திலே பொதிந்து நின்று பாவ புண்ணியங்களாக பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி பதிவு செய்து கிடக்கிற அந்த வினைகளுக்கு சஞ்சித வினைகள் என்று பெயர். அதற்கு பிறகு அந்த சஞ்சித வினைகளிலே பக்குவப்பட்ட சில வினைகளை ஆன்மாவுக்கு கூட்டி இறைவன் மீண்டும் அனுப்பி வைக்கிறான். அப்படி கூட்டி அனுப்பி வைக்கப்படுகிற அந்த வினைகளுக்கு பிராப்த வினை என்று பெயர். ஆகவே உயிர்கள் இந்த 3 வினைகளிடமும் அகப்பட்டு சுழன்று புறந்து வருகின்றன. ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் என்று ஒரு சுழற்சியிலே நீண்ட காலம் இயங்கி வருகிறது. என்றைக்கு இந்த வினைகள் எல்லாம் நமக்கு துன்பம், பற்றுகள் எல்லாம் நமக்கு துன்பம் என்று உயிர்க்கு தெரிகிறதோ அன்றைக்கு இந்த உயிர் பற்றுகளிலே இருந்து இந்த உயிர் வெளிப்பட்டு வெளியிலே வரும். அப்படி வெளியிலே வருகிற காலத்திலே இந்த உயிருக்கு இருவினை ஒப்பு என்கின்ற பக்குவ நிலை உண்டாகும். இருவினை ஒப்பு என்பது இன்பத்துக்கு இன்பப்படாமலும் துன்பத்துக்கு துன்பப்படாமலும் எல்லா வினைகளையும் சமமாக நோக்குகிற ஒரு பக்குவம். அந்த இருவினை ஒப்பு என்கின்ற நிலை வந்தால் மலபரிவாகம் ஆகும். வினைகள் மெல்ல 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 பரிவாக பக்குவ நிலையை அடையும். அப்படி மலபரிபாகம் ஏற்பட்டவுடனே சக்தி நிவாதம் ஏற்படும். சக்தியினுடைய ஆற்றல் நம்முடைய உயிரிலே பதிந்து உயிரை மேலும் மீட்டெடுக்க உதவி செய்யும். அதனாலே முத்தி நிலை கிட்டும் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் வகுத்திருக்கிற வகுப்பு முறை. அதனாலே கண்மம் பற்றி மலங்கள் பற்றி சொல்லத் தொடங்கியவர் பதி பற்றி சொல்லத் தொடங்கிய பிறகு பாசம் பற்றி சொல்லத் தொடங்குகிறார். பாசத்திலே முதலிலே கண்மம் பற்றி சொன்னவர் அடுத்ததாக மாயை பற்றி சொல்கிறார். கண்மத்தையும் கண்மத்தினுடைய உண்மை, கண்மத்தினுடைய இலக்கணம் என்ற 2ம் விரிவாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இனி நம்முடைய பொறிகள் பற்றி, புலன்கள் பற்றி விவரங்கள், தத்துவார்த்தமான விவரங்கள் சொல்லத் தொடங்க போகிறார். அந்த வகையிலே மாயை பற்றிய உண்மைகள் நமக்கு உணர்த்தப்படுகின்றன. மாயை என்பதை சொல்லத் தொடங்குகிற பொழுது மாயையினுடைய உண்மை சொல்லி அதற்கு பிறகு மாயையினுடைய இலக்கணம் சொல்லுகிறார். மாயை என்கின்ற
மலங்களிலே ஒன்றாக நித்தியமான பொருளாக கருதப்படுகிறது. மாயை என்பது எப்படி ஆணவமோ கண்மமோ அதுபோல மாயையும் நிரந்தரமான ஒன்று என்பதை நம்முடைய சித்தாந்தம் சொல்கிறது. உள்பொருளிலே ஒன்றாக மாயையும் கருதப்படுகிறது. ஆகவே மாயையும் நம்மை பற்றி இயக்குகிற ஒரு மலமோ என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு 2 வகையான பதில்கள் வருகின்றன. நம்மை மயக்குகிற மலங்களிலே ஒன்றாக மாயை இயங்குகிறது. அதே நேரத்திலே மயக்கங்களிலே இருந்து விடுவிக்கின்ற மலமாகவும் அது இருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற மலங்களிலே மல கட்டுப்பாடிலே இருந்து நம்மை வெளிக்கொண்டு வருகிற மலமாகவும் மாயை இயங்குகிறது. அதனால்தான் நாங்கள் திருவருட்பயன் படிக்கிற பொழுது விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்று நம்முடைய படித்த ஒரு பாடல் வரி நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. விளக்கு நமக்கு விடியும் வரைக்கும் ஒளி தந்து காப்பாற்றுகிறது. அதுபோல இந்த மாயையும் நாம் மலங்களிலே இருந்து விடுபட்டு முத்திநிலை அடையும் வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒளி தந்து நம்மை இந்த வினைகளிலே இருந்து விடுவிப்பதற்கு துணை செய்கிறது. மாயையினுடைய காரியங்களை மாயேயம் என்கிறோம். மாயையினுடைய உபகாரத்தாலே தான் நமக்கு மாயேயங்கள் கிடைக்கின்றன. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மூழ்கி இன்ப துன்பம் என்கின்ற பகுதிகளால் அறையப்பட்டு கவலைப்பட்டு பிறகு சந்தோஷப்பட்டு இவை 2ம் வேண்டாம் என்ற நிலையை எய்துகிற பொழுதுதான் நமக்கு முக்தி நிலை கைகூடுகிறது. இந்த மாயையை பற்றித்தான் இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு பாடலிலே மாயையினுடைய உண்மை சொல்லிவிட்ட காரணத்தால் மாயையினுடைய லக்கணம் சொல்லுகிறேன் என்று சொல்லி நூலாசிரியர் மாயையினுடைய லக்கணங்கள் பற்றி விவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிலே 41வது பாடல் வரையும் நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 42வது பாடலுக்குள்ளே நுழைய வேண்டும். 41வது பாடலினுடைய தொகுப்புரையை அல்லது பொழிப்புரையை ஒரு தரம் நினைவு கூர்ந்து கொண்டு 42வது பாடலுக்குள்ளே நாம் முறைப்படி இப்பொழுது நுழையலாம். இனி வாசிக்கும் பொறுப்பு ஸ்ரீராமிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வணக்கம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையுதடி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் முருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிக துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழி நூலில் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே முணர்ந்தொழுக ஒழுக்கிற் காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவத் திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்செரிப்போம் யாமே. பாடல் 141. பாடல் தலைப்பு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு. பொழிப்புரை. உயிர்களை பொருந்திய மல கன்மங்கள் நீங்குதற் பொருட்டு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுப்பன். அம்மலக்கன்மங்கள் நீங்கிய இடத்து பரஞானத்தை விளக்கி முத்தியை கொடுப்பன். மாயையிலே இருந்து தனுகரணாதிகள் என்றால் தனுகரண போகங்களை இறைவன் உயிர்களுக்கு கொடுக்கிறான். அது நீங்குகிற பொழுது முத்தியை கொடுக்கிறான். சிக்க வைக்கிறதற்கும் மாயையே காரணமாக இருக்கிறது, மீண்டு வருவதற்கும் மாயையே காரணமாக இருக்கிறது. அந்த விடயத்தை தான் கடைசி பாடலிலே படித்தோம். இனி புது பாடலுக்குள்ளே நுழையலாம். பாடல் 142. பாடல் தலைப்பு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு என்பதனை ஓமை முகத்தால் விளக்குதல். எழும்முடல் கரணமாதி இவை மலம். மலம் மலத்தார் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்னை எண்ணில்
செழினவ அறுவை சாணி உவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயை கொடுமலம் ஒழிப்பன் முன்னோன். மாயையே ஒரு மலம், அனவம் கண்மம் மாயை என்று மாயையும் மலங்களிலே ஒன்றாகத்தான் சேர்க்கிறோம். மலம் எப்படி? மலத்தை கொடுப்பதுதான் இறைவன். இந்த தனுகர்ணாதி தனுகர்ண போன போகங்களை கொடுப்பது மலம் ஆகிய மாயையிலிருந்து தான் கொடுக்கிறான். எப்படி மலம் மலத்தை நீக்கும்? மலத்துக்கு மலத்தை சேர்ப்பதன் மூலம் இன்னும் மலம் வலிமை பெறுமே தவிர மலம் மலத்தை நீக்குமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு பதிலைத்தான் இந்த பாடலிலே சொல்லுகிறார். மலம் மலத்தை நீக்கும் என்பதை நிரூபிக்கிறார். உடைகளை வாங்கி துவைக்கிற காலத்திலே, அந்த காலத்திலே சவுக்காரம் போன்றவை இல்லை. ஆகவே வண்ணார்கள் என்ன செய்வார்கள் என்றால், சாணம் உவர்மண் முதலியவற்றை போட்டு உடைகளை துவைத்தால் அந்த அழுக்கு நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அது நமக்கு பயிற்சியிலே இல்லை. சாணியையும் உவர்மண்ணையும் போட்டு துவைக்கிற பொழுது அந்த உடையிலே இருக்கிற அழுக்கு நீங்குகிற முறைமை என்ற ஒன்றை கண்டுபிடித்து அந்த காலத்திலே அப்படித்தான் உடைகளை துவைத்தார்கள். அப்படி துவைக்கிற பொழுது சேர்க்கப்படுகிற அழுக்கு நீக்கத்துக்கு சேர்க்கப்படுகிற சாணமும் உவர்மண்ணும் அவையும் அழுக்குகள் தான். அந்த அழுக்குகளை போட்டுத்தான் அழுக்குகளை நீக்குகிறோம். இது அந்த கால முறைமை. இன்றைக்கும் நாம் போட்டு உடையை அழுக்கு நீக்க போடுகிற சவர்க்காரம் என்பது அழுக்குத்தான். சவர்க்காரம் அழுக்கை எல்லாம் நீக்குகிறது, சுத்தமான பொருள் என்று யாராவது சவர்க்காரத்திலே ஒரு கட்டி இன்றைக்கு சாப்பிடுவோம் என்று சாப்பிட மாட்டார். சவர்க்காரம் என்பதும் அழுக்குத்தான் என்ற காரணத்தினால் அழுக்கை சேர்த்துத்தான் அழுக்கை நீக்குவது என்ற முறைமை வந்திருக்கிறது. அதை போலதான் மாயையாகிய அழுக்கை சேர்த்து அதிலே இருந்து அதன் மூலமாக மற்ற அழுக்குகள் கண்மம் ஆணவம் கண்மம் என்ற அழுக்கை சேர்த்திருக்கிறதற்கு இந்த மாயை என்பது அழுக்கே ஆனாலும் அழுக்கை நீக்குகிற அழுக்காக இருந்து நமக்கு துணை புரிகிறது என்பதை சொல்லுகிறார். பொருளுரை. எழும் உடல் கரணம் ஆதி இவை மலம். கொஞ்சம் உங்க கேமராவை செட் பண்ணுங்க. நீங்க குனிஞ்சோன்னா உங்களோட அரவாசி முகம் தான் தெரியுது. உங்களுடைய பூரண சந்திர முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறோம். எழும் உடல் இன்னும் கூட கொஞ்சம் நிமித்துங்க. சரி. எழும் உடல் கரணம் ஆதி இவை மலம். மாயையின் நின்று தோன்றுகின்ற தனு கரணங்கள் முதலிய இவை மலமாகும். மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்னை எண்ணின், மல கன்மங்களை மாயா மலத்தாலே நீக்குவன் என்று சொன்ன காரணம் யாது எனின், செழினவ அறுவை சாணி ஓர் செறிவித்து. வண்ணான் அழகிய கோடிப்புடவையில் சாணியும் உவர்மண்ணுமாகிய அழுக்கு பொருள்களை நன்கு பொருத்தி அழுக்கை முழுவதும் கழிப்பன். முன்னிருந்ததும் பின் வந்ததுமாகிய இருவகை அழுக்கையும் முற்றாக போக்குவன். முன்னோன் மாயை கொடுமலம் ஒழிப்பன். அதுபோல முதல்வனும் மாயாமலத்தின் காரியமான தருகரணாதிகளை கொண்டு மலங்களை நீக்குவன். எழும் உடல் கரணம் ஆதி இவை மலம். மாயையின் நின்று தோன்றுகின்ற தனுகரணங்கள் முதலிய இவை மலமாகும். மாயிலிருந்து தோன்றுவனதான் தனு கரணம். முதலில் ஏர்ந்து போட்டுவிட்டால் உங்களுக்கு தெரியும். தனு கரண புவன போகம். தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அதில் பொருத்தப்பட்ட கருவிகள், புவனம் என்பது நாம் வாழ்விடம், போகம் என்பது நாம் அதில் அனுபவித்து பெறுகிற இன்ப துன்பங்கள். இந்த நான்கையும் மாயையிலிருந்துதான் இறைவன் தருகிறான். ஆகவே இவை மலமாக கருதப்படத்தக்க ஒன்று. படியுங்கள். எழும் உடல் கரணமாதி இவை மலம். மாயையின் நின்று தோன்றுகின்ற தனு கரணங்கள் முதலிய இவை மலமாகும். மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்னை எண்ணின், கேள்வி வருகிறது. மலத்தை மலத்தால் கழுவுவன் என்று சொல்கிறானே, அது பொருத்தமானதா
என்று கேள்வி எழுந்தால் படிங்கள். மலகர்மங்களை மாயாமலத்தாலே நீக்குவன் என்று சொன்ன காரணம் யாது எனின், செழுநவ அறுவை சாணி உவர் செறிவித்து வண்ணான் அழகிய கோடிப் புடவையில் சாணியும் உவர் மண்ணுமாகிய அழுக்குப் பொருள்களை நன்கு பொருத்தி. உலக பார்வையிலே சாணி என்பது அழுக்கு பொருள், உவர்மண் என்பது அழுக்கு பொருள். கோடி கோடி என்றால் புது உடுப்பு. புது உடுப்பிலே வண்ணான் இது ரெண்டையும் சேர்க்கிறான், சாணியையும் சேர்த்து மண்ணையும் சேர்த்து அதை சுத்தப்படுத்துகிறான். படியுங்கள். செழுநவ அறுவை சாணி உவர் செறிவித்து வண்ணான் அழகிய கோடிப் புடவையில் சாணியும் உவர் மண்ணுமாகிய அழுக்குப் பொருள்களை நன்கு பொருத்தி அழுக்கை முழுவதும் கழிப்பன். முன்னிருந்ததும் பின் வந்ததுமாகிய இருவகை அழுக்கையும் முற்றாக போக்குவன். அது என்ன முன்னிருந்ததும் பின் வந்ததும்? உடை அழுக்கப்பட்டு விட்டது, அதை நீக்குவதற்காகத்தான் துவைக்க தொடங்குகிறான். அதான் முன்னிருந்த அழுக்கு. பின் போடப்படுகிற அழுக்குத்தான் சாணமையும் மண்ணும். அந்த அழுக்கு போய் இந்த அழுக்கு இருந்தால் ஒரு பிரயோசனம் இல்லை. ஆகவே அந்த அழுக்கையும் நீக்கி பின்வந்ததாகிய இந்த சாணம் மண்ணாலே வருகிற அழுக்கையும் நீக்குவன். அதுதான் அவனுடைய சிறப்பு. உடையை சுத்தப்படுத்துகிற பொழுது முன்னிருந்த அழுக்கை நீக்க வேண்டும், பின் அழுக்கு பொருளாகிய ஓர் மண்ணையும் சாணத்தையும் சேர்த்து முன்னழுக்கை நீக்கி பின்னழுக்கையும் நீக்குவான். பின்னழுக்கு என்பது பின்னால் சேர்க்கப்பட்டதாகிய ஓர்மண் சாணத்தினாலே வருகிற அழுக்கு, இதுவும் சேர்ந்து நீங்கிவிடும் என்கிறார். முன்னோன் மாயை கொடுமலம் ஒழிப்பன். அதுபோல முதல்வனும் மாயாமலத்தின் காரியமான தனுகரணாதிகளை கொண்டு மலங்களை நீக்குவன். அதே போலத்தான் மாயை என்பது ஒரு மலம். அந்த மலத்தாலே விளைந்ததுதான் தனுகரண போன போகங்கள். ஆகவே தனுகரண போன போகங்களை தந்து ஆணவம் கண்மம் ஆகிய மலங்களை நீக்குவதோடு மாயையாகிய அந்த மலத்தையும் சேர்த்து நீக்கி விடுவான். அந்த வரியை திரைப்படிங்கள். அதுபோல முதல்வனும் மாயாமலத்தின் காரியமான தனுகரணாதிகளை கொண்டு மலங்களை நீக்குவன். பொருள் இல்லைங்க, பொருள் தாங்க அது. பாடல் வரி முன்னோன் மாயை கொடுமலம் ஒழிப்பன். சரி சரி சரி. பொருள் முதல்வன், அதுபோல முதல்வனும் மாயாமலத்தின் காரியமான தனுகரணாதிகளை கொண்டு மலங்களை நீக்குவன். இங்கே மலங்கள் ஒழிப்புரை. மலங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டது ஆணவத்தையும் கண்மத்தையும். ஒழிப்புரை. அழுக்கை கொண்டு அழுக்கை நீக்கும் வண்ணானை போல முதல்வன் மலகன்மங்களை மாயேய மலத்தாலே நீக்குவன். மலகன்மங்களை என்று எழுதுகிற பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும், மலம் என்று இங்கே குறிப்பிடப்படுவது ஆணவம். உங்களுக்கு புரிகிறதில்ல? மலம் என்றால் சுட்டி காட்டுகிறார். மல கண்மங்களை எதை கொண்டு நீக்குகிறான்? மாயையை கொண்டு நீக்குகிறான். ஆகவே முதல்வன் மலகன்மங்களை இந்த மாயையின் காரியங்களை கொண்டு நீக்குகிறான். பாடல் 142 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு என்பதனை ஓமை முகத்தால் விளக்குதல். பாடல். எழுமுடல் கரணம் மாதி இவை மலம், மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்னை எண்ணில், செழுநவ அறுவை சாணி உவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன், மாயை கொடுமலம் ஒழிப்பன் முன்னோன். ஒழிப்புரை. அழுக்கை கொண்டு அழுக்கை நீக்கும் வண்ணானை போல முதல்வன் மலகன்மங்களை மாயேய மலத்தாலே நீக்குவன். மாயேய மலம் என்பது மாயையின் காரியங்களாகிய தனுகரண போனங்க போகங்கள். அவை நேரடியாக மாயை அல்ல, மாயையின் காரியங்கள். அவற்றை தான் மாயேயம் என்கிறோம். ஆகவே மாயேய மலத்தை கொண்டு மாயையும் மற்ற அறவன்கண்மையத்தையும் நீக்கி மாயையையும் நீக்குவான் என்பதுதான் இந்த பாடல் தருகிற கருத்து. பாடல் 143. பாடல் தலைப்பு அசுத்த மாயையின் இலக்கணம். பாடல். இப்போ சுத்த மாயை ஒரு பக்கம் வைத்து விட்டு தொடங்குகிறார்.
மாயை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 மாயை. உயிர்களை சுத்தப்படுத்துகிற மாயையாக கருதப்படுவது அசுத்த மாயையும் பிரகிருதி மாயை. அந்த மாயைகளை இயக்கச் செய்வதுதான் சுத்த மாயையிலே வருகிற இறைப்பதிவுகளினுடைய நோக்கம் என்பது நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். ஆகவே சுத்தமாயா காரியங்களை விட்டுவிட்டு உயிர்களோடு தொடர்பு பட்டதான அசுத்த மாயை பிரகிருதி மாயை பற்றி சொல்லப் போகிறார். அதிலே விளைவதாகிய அந்த மாயையினுடைய காரியங்கள் பற்றியும் சொல்லப் போகிறார். மாயையங்கள் பற்றியும் சொல்லப் போகிறார். சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்கின்ற இரண்டும் தான் உயிரைகளை இயங்கச் செய்து பிறகு உயிர்களுக்கு அந்த இயக்கம் வந்த பிறகு விருப்பு வெறுப்புகள் காரணத்தை கொடுப்பதான எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுப்பது இந்த அசுத்த மாயை தான். அசுத்த மாயிலிருந்து தான் பிரகிருதி மாயை தோன்றுகிறது. பிரகிருதி மாயிலிருந்து தான் மற்றைய தத்துவங்கள் தோன்றுகின்றன. அசுத்த மாயிலே 7 தத்துவங்கள் தோன்றுகிறது. அதற்கு வித்யா தத்துவம் என்று பெயர் என்று படித்திருக்கிறோம். அசுத்த மாயிலே ஏற்படுகிற சலனத்தினாலேதான் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற பஞ்ச கஞ்சுகங்களை 5 உடைகளை ஆன்மா அணிந்து கொண்டு ஒரு வடிவம் பெறுகிறது. பிறகு அது இயங்குவதற்கு காரணமாக இருப்பது பிரகிருதி மாயை. அந்த மாயையிலிருந்துதான் ஆன்மாவுக்கான ஆன்ம தத்துவங்கள் தோன்றுகின்றன. முதல் தோன்றுகிற இடம் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது என்று படித்தவற்றை நினைவு பூண்டு கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் மேலே செல்ல வேண்டும். படிகள். பாடல். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் அகிலத்துக்கோர் வித்துமாய் அச்சித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சத்தியாய் புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. அசுத்த மாயினுடைய இலக்கணம் சொல்லுகிறார். படியுங்கள், ஒவ்வொன்றாக விளங்குவோம். பொருளுரை. மாயை அசுத்த மாயையானது நித்தமாயும் அருவாய். முதல் படிச்சுட்டு 2 தரம் படிச்சு விளங்குவோம். நித்தமாயும் அருவாய் உருவமற்றதாயும் ஏக நிலையதாய் ஒன்றாயும் அகிலத்துக்கு ஓர் வித்துமாய் உலகம் உண்டாதற்கு ஒரு வித்தாயும் அச்சித்தாய் சடமாயும் எங்கும் வியாபியாய் எவ்விடத்தும் வியாபகமாயும் விமலனுக்கு ஓர் சத்தியாய் முதல்வனுக்கு ஒரு பரிக்கிரக சத்தியாயும் புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் புவனமும் போகமும் தனுவும் கரணமுமாக உயிர்களின் பொருட்டு விரிந்ததோர் மலமாயும் மயக்கமும் செய்யும் விபரீத உணர்வை உண்டாக்குவதாயும் இருக்கும் இலக்கணங்களை உடையதாம். அசுத்த மாயினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். இந்த பாடலிலே அசுத்த மாயினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். ஒவ்வொன்றா படியுங்கள். மாயை நித்தமாய். அசுத்த மாயையானது என்று சொல்லுகிற பாட்டிலே மாயை என்று இருக்கிறது. இங்கே அதற்கு என்ன பொருள் கொள்ள வேண்டும்? அசுத்த மாயையானது என்று பொருள் கொள்ள வேண்டும். அசுத்த மாயையானது நித்தமாயும் நிரந்தரமான பொருள், உள்பொருள் என்பதை சொல்லுகிறார். அசுத்தமாயை என்பது அது உள்பொருள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நித்தமாய் என்று சொன்னார். அருவாய் உருவமற்றதாயும் வடிவமற்றது 2வது இலக்கணம். அதற்கு அது நித்த பொருள் என்பது ஒன்று, அடுத்தது வடிவமற்றது என்பது ஒன்னொன்று. ஏக நிலையதாய் ஒன்றாயும் அது எப்பொழுதும் ஒரே தன்மைத்தாய் இருக்கும். அகிலத்துக்கு ஓர் வித்துமாய் உலகம் உண்டாதற்கு ஒரு வித்தாயும். அந்த மாயிலிருந்துதான் இந்த உலகம், அது சித்து பொருள்களும் அசித்து பொருள்களும் இந்த பொருள்களும் இந்த மாயிலிருந்து தான் தோன்றுகின்றன. அச்சித்தாய் ஜடமாயும். அதற்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் அறிவில்லை. பாருங்கள், இந்த இலக்கணத்தை இன்னும் ஆழமாக நாங்கள் விளங்க தரப்பட்ட அதுக்கு அறிவில்லாத ஒரு பொருள் உலகத்திற்கு காரணமாக இருக்கிறது.
இப்படியான பல விஷயங்களை, அறிவுபூர்வமான விஷயங்களை செய்கிறது. அப்போ அறிவில்லாத ஒரு பொருள் அறிவுபூர்வமான விஷயங்களை எப்படி செய்வது என்பதற்கு பாட்டின் முடிவிலே பதில் சொல்லுவார். இப்ப படிங்க. அச்சித்தாய் சடமாயும் எங்கும் வியாபியாய் எவ்விடத்தும் வியாபகமாயும். வியாபகம் என்பது பரந்து கிடப்பது. அது குறிப்பிட்ட இந்த இடத்திலே தான் மாயை இருக்கிறது என்று உலகத்திலே ஒரு இடத்தை காட்ட முடியாது. எவ்விடத்திலும் மாயை கிடக்கிறது. ஆகவே வியாபியாய். விமலனுக்கு ஓர் சக்தியாய், முதல்வனுக்கு ஒரு பரிக்கிரக சக்தியாயும். பரிக்கிரகம் என்றால் என்ன என்று உரையிலே எழுதுவார் என்று நினைக்கிறேன். இறைவனுக்கு அது உபச்சாரத்தாலே சக்தியாய். இறைவனுடைய சக்தி என்பது வேறு. நான் திரும்ப திரும்ப பலதரமாக சொல்லி வருவது, சக்தி என்ற உடனே எங்களுடைய மரபிலே வந்த பதிவின் காரணமாக நாங்கள் உடனே ஒரு அம்பாளை, துர்க்கையோ யாரையோ ஒரு அம்பாளை தான் நாங்கள் சக்தி என்று கொள்வோம். தத்துவம் படிக்கும் மட்டும்தான் அந்த 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 பார்வை இருக்க வேண்டும். தத்துவம் படித்த பிறகு என்னவென்றால், சக்தி என்பது இறைவனுடைய ஆற்றல், அதுக்குத்தான் சக்தி என்று பெயர். இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய கையை இப்படி தூக்குகிறேன். கையை தூக்குகிறேன் என்றால் எதனால் தூக்கினேன்? என்னுடைய சக்தியினாலே. ஆகவே எனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி வேறு, நான் வேறு அல்ல. எனக்குள்ளேதான் அந்த சக்தி இருக்கிறது. அதுபோல இறைவனுடைய ஆற்றலைத்தான் நாங்கள் இதுவரை சக்தி என்று சொல்லிக்கொண்டு வந்தோம். இப்போ மாயையையும் சக்தி என்கிறோம். அது இறைவனுடைய நேரடி ஆற்றல் அல்ல, அது இறைவனுக்கு பரிக்கிரக சக்தியாக இருக்கிற ஒன்று என்று இந்த அசுத்த மாயைக்கினுடைய இலக்கணத்திலே அதையும் சேர்த்துக் கொள்கிறார். அப்படிங்கள். விமலனுக்கு ஓர் சக்தியாய், முதல்வனுக்கு ஒரு பரிக்கிரக சக்தியாயும், புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய். புவனமும் போகமும் தனுவும் கரணமுமாக உயிர்களின் பொருட்டு விரிந்ததோர் மலமாயும். தனுகரண புவன போகம் என்று சொல்வதுதான் வழக்கம். இங்கே புவன போகம் தனுகரணம் என்று சொல்லுகிறார். பாடல் ஓசை அமைப்புக்கேற்ப அது அமைக்கப்படுகிறது. இந்த நான்கும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த மாயைதான், அசுத்த மாயைதான் என்கிறார். மயக்கமும் செய்யும், விபரீத உணர்வை உண்டாக்குவதாயும் இருக்கும் இலக்கணங்களை உடையதாம். அதாவது இந்த பாடலிலே நாங்கள் பாட போல பாடல்களுக்குள்ளே நுட்பமாக நுழைந்து படிக்காமல் பாடல் கருத்தை மட்டும்தான் விளங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே பாடல் பற்றியும் கணிக்க வேண்டும். அந்த கடைசி வரி என்ன? சொன்ன வரி படியுங்கள். மாயை மயக்கமும் செய்யும் என்கிறார். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மன்னா என்ன மன்னா என்று கேட்டால், இறந்தது தளிய எச்ச உண்மை. மயக்கம் செய்யும் என்று போட்டிருக்கலாம். மயக்கமும் செய்யும் என்றால் இது மயக்கமும் செய்யும், பிறகு அதிலே இருந்து விடுவிக்கவும் செய்யும், ரெண்டையும் செய்யக்கூடியது என்பதை உணர்த்துவதற்காக மயக்கமும் செய்யும் என்று போட்டிருக்கிறார். படிங்கள். மயக்கமும் செய்யும், விபரீத உணர்வை உண்டாக்குவதாயும் இருக்கும் இலக்கணங்களை உடையதாம். குறிப்புரை. நித்தமாய், மாயை எல்லா காரியங்களுக்கும் காரணமாயிருத்தலின் நித்தம் எனப்பட்டது. எல்லா காரியங்களுக்கும் மாயைதான் காரணம். தனுகன போன போவம் ஆகிய அனைத்து காரியங்களுக்கும் மாயை காரணம். காரியங்கள் அழியும், காரணம் அழியாது. உங்களுக்கு அது தெரியும். ஆகவே இந்த மாயையை காரணம் என்று சொன்னபடியால் அது நித்தம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார். மாயை எல்லா காரியங்களுக்கும் காரணமாயிருத்தலின் நித்தம் எனப்பட்டது. காரிய காரணங்கள் இரண்டும் அனித்தியம் என்றும் உலகம் சார்பினிலே தோன்றும் என்றும் கூறும் சௌராந்திகர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. ஒவ்வொரு செய்தியை சொல்லுகிற பொழுதும் இன்னொரு மதக்கருத்தை மறுக்கிற தன்மையும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்கிறார். இப்ப நித்தமாய் என்று சொல்வதற்கு இவர்கள் சொன்ன காரணம், மாயைதான் எல்லா காரியங்களுக்கும் காரணமாக இருக்கிறது.
ஆகவே காரியம் அழியும், காரணம் அழியாமல் இருக்கும் என்பதனாலே அதை நித்தம் என்று சொல்லிவிட்டார். சித்தாந்த கொள்கை இதுதான். இனி மாற்று மதத்தாருடைய கொள்கையும் இந்த இந்த அடியிலே மறுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். யாருடையது? படியுங்கள். காரிய காரணங்கள் இரண்டும் அனித்தியம் என்றும் ம், உலகம் சார்பினிலே தோன்றும் என்றும் கூறும் சௌத்ராந்திகர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. சௌத்ராந்திகர்களுக்கு 2 கொள்கை இருக்கிறதாம். என்ன சொல்லுகிறார்? ஒன்று, காரணமும் காரியமும் அனித்தியம். எப்படி காரியங்கள் அழிகின்றதோ அப்படி காரணமும் அழிந்து போகும் என்பது அவர்கள் கொள்கை. இவர் இப்ப சொன்னது என்னவென்றால், காரியம் அழியும், காரணம் அழியாது, அதனால் உலகம் நித்த பொருள் என்று சொன்னதுபடியால் அந்த அவர்களுடைய கருத்து, அதாவது காரணம் காரியம் 2ம் அனித்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய ஒரு கருத்தை மறுத்து விட்டார். அப்படி அல்ல, காரணமும் காரியமும் அழியும் என்பது தவறு. காரியம் அழியுமே தவிர காரணம் அழியாது என்பதனாலே, அந்த முதல் சொன்ன தன்னுடைய கருத்தினாலே இந்த கருத்து சௌத்ராதிகளுடைய ஒரு கருத்து மறுக்கப்படுகிறது. காரிய காரணங்கள் இரண்டும் அனித்தியம் என்றும் உலகம் சார்பினிலே தோன்றும் என்றும். அவர்களுக்கு இன்னொரு கொள்கை இருக்கிறது. ஒன்றின் சார்பிலே இன்னொன்று தோன்றுவது என்பது இயற்கை. பல விடயங்களிலே அதை காணுகிறோம். ஒன்றினுடைய காரிய மாற்றத்திலே இன்னொரு பொருள் தோன்றும், ஒன்றினுடைய மாற்றத்திலே இன்னொரு பொருள் தோன்றும். இப்போ வெத்தலையிலே சுண்ணாம்பு தடவி பாக்கு வைத்து சப்புகிறோம். சப்பின உடனே என்ன ஆகிறது என்றால் ஒரு சிவப்பு நிறம் வருகிறது. இந்த சிவப்பு நிறத்தை நாங்கள் எதிர்பார்க்க, வாய்க்குள்ள போடுகிற பொழுது சிவப்பு நிற வெள்ளை நிற சுண்ணாம்பும் பச்சை நிற வெத்தலையும் அது என்ன சொல்றது மண்ணிற பாக்கையும் போட்டு சப்ப சிவப்பு நிறம் ஒன்று உருவாகிறது. அப்போ முதல் சொன்ன 3னுடைய சார்பினிலே இந்த சிவப்பு உண்டாவது போல ஒன்றினுடைய இந்த மாயை காரியங்களிலே நடக்கிற மாற்றங்களிலே, ஒன்றினுடைய மாற்றங்களிலே இன்னொரு தத்துவம் உண்டாகிறது என்பது அவர்களுடைய கொள்கை. அதையும் இந்த கருத்திலே மறுக்கிறாராம். அதாவது மாயையினுடைய காரியங்கள் மாற 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 ஒன்று மாற இன்னொன்று புதிதாக உருவாவது போல என்பார்கள் அவர்கள். அப்படி அல்ல, மாயை நித்த பொருள், அது காரண பொருளாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய மாற்றத்திலே புது விடயங்கள் உண்டாகின்றன என்பதை மறுத்துவிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறார். அதை வாசிங்கள் திருப்பி. நித்தமாய் மாயை எல்லா காரியங்களுக்கும் காரணமாய் இருத்தலின் நித்தம் எனப்பட்டது. காரிய காரணங்கள் இரண்டும் அனித்தியம் என்றும் உலகம் சார்பினிலே தோன்றும் என்றும் கூறும் சௌத்ராந்திகர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. சௌத்ராந்திகரை மறுத்து விட்டார். ஒன்று, அவர் நித்தியம் இல்லை என்றார்கள் அவர்கள். இவர் அவர்கள் காரணமும் நித்தியம் இல்லை, காரியமும் நித்தியம் இல்லை என்கிறார்கள். இவர்கள் காரணம் நித்தமாகத்தான் இருக்கும், காரியத்திலே தான் மாற்றங்கள் வரும் என்கிறார். அவர்களுடைய கருத்து, ஒன்றினுடைய மாற்றத்திலே இன்னொன்று உருவாவது போலத்தான் இந்த உலகம் தோன்றுகிறது என்பது அவருடைய கருத்து. இவர் அப்படி இல்லை, நித்தமாக இருக்கிற இந்த மாயிலிருந்துதான் தோன்றுகிறது என்பதை சொல்லிவிட்டார். 2ஆம் குறிப்பு. அருவாய் பூதங்கள் உருவாய் நித்தமாய் உள்ளன, அப்பூதங்களில் உலகம் தோன்றும் என்னும் உலோகாயதற்கு மதமும் உருவாயிருக்கும் பரமாணுவே உலகிற்கு காரணம் என்னும் நெய்யாயிகர் முதலியோர் மதமும் இதனால் மறுக்கப்பட்டன. சரி, 2வது கருத்துக்கு வருகிறார். சொல்லுங்கள். அருவாய் பூதங்கள் உருவாய். இந்த மாயை அருவானது, அருவ வடிவம் கொண்டது. உருவம் அல்ல, அதற்கு வடிவமற்ற தன்மையை கொண்டது என்பதை விளங்க சொல்லிவிட்டு அதன் மூலம் இன்னொரு கொள்கையை மறுக்கிறார். பூதங்கள் உருவாய் நித்தமாய் உள்ளன, அப்பூதங்களில் உலகம் தோன்றும் என்னும் உலோகாயதர் மதமும். என்னது? படிங்கள். பூதங்கள் உருவாய் நித்தமாய் உள்ளன, அப்பூதங்களில் உலகம் தோன்றும் என்னும் உலோகாயதர் மதமும். அவர்களுடைய கருத்து, இந்த பூதங்கள் பஞ்சபூதங்கள் இருந்துதான் உலகம் தோன்றுகிறது என்கிறார்கள்.
இவர் இப்போ சொல்லி இருக்கிறது அது அருவாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அசுத்த மாயை பற்றி விளக்கம் சொல்லுவது அருவாய் இருக்கிற பொழுது என்றால் அதை வைத்துக்கொண்டு அந்த லோகாயுதருடைய பஞ்சபூதங்களில் இருந்து உலகம் தோன்றுகிறது என்கின்ற கருத்தை மறுக்கிறார். பூதங்கள் உருவாய் நித்தமாய் உள்ளன, அப்பூதங்களில் உலகம் தோன்றும் என்னும் உலோகாயுதர் மதமும் உருவாயிருக்கும் பரமாணுவே உலகிற்கு காரணம் என்னும் நையாயிகர் முதலியோர் மதமும் அடுத்தவருடைய கொள்கையும் இதே விஷயத்துல மறுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உருவாயிருக்கும் பரமாணுவே உலகிற்கு காரணம். மேலான அணு, அதாவது அணுக்களுக்கு அணுவாக இருக்கிற விஷயம்தான் உலகுக்கு காரணம் என்று சொல்கிற நையாயியர் மதத்தையும் மறுத்துவிட்டார். ஏனென்றால் இவர்கள் தெளிவாக சொல்லுகிறார் அப்படி அல்ல, மாயை சுத்த மாயை என்பது அசுத்த மாயை என்பது அருவ வடிவம் கொண்டது. ஆகவே அது என்னதான் அணுவாக இருந்தாலும் பரமாணுவாக இருந்தாலும் அதற்கு உருவ வடிவு உண்டு. ஆகவே இது அருவம் என்பதன் மூலம் அவர்கள் கொள்கையை மறுத்துவிட்டார். மூன்றாம் குறிப்பு, ஏக நிலையதாய் முக்குணங்களிலே உலகம் தோன்றும் என்னும் சாங்கிய மதம் இதனால் மறுக்கப்பட்டது. அதாவது உலகம் உங்க வாய்ஸ் வரலங்கய்யா. இல்லைங்க, மத்தவங்களுக்கு வருதா தெரியல, எனக்கு தான் போயிடுச்சு. நான் பேசுறது கேக்குது? இப்ப கேக்குதுங்கய்யா, இப்ப கேக்குது, நடுவுல கேக்குது. சரி சரி சொல்லுங்க. ஏக நிலையதாய் முக்குணங்களிலே உலகம் தோன்றும் என்னும் சாங்கியர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. முக்குணங்கள் சாங்கியர்களுக்கு கொள்கை என்னவென்றால் முக்குணங்களிலே இருந்துதான் உலகம் தோன்றும் என்கிறார்கள். இவர்கள் ஏக நிலையதாய் என்று சொல்வதனாலே உலகம் மாயை ஒரு நிலைப்பட்டது என்று சொல்வதனாலே அந்த கொள்கையையும் மறுக்கிறார்கள். முக்குணங்கள் பற்றி விரிவாக பிறகு சொல்வார்கள். நான்காம் குறிப்பு, அகிலத்துக்கோர் வித்துமாய் உலகத்திற்கு காரணம் சூனியம் என்னும் மாத்தியமிகர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. உலகத்திற்கு இந்த அசுத்தமாயதான் வித்தாக இருக்கிறது என்ற கொள்கையை சொல்வதன் மூலம் உலகம் சூனியம், ஒன்றும் இல்லாததிலே இருந்து தோன்றுகிற ஒன்று என்று சொல்லுகிற குறிப்பிட்ட மதக்காரருடைய கொள்கை மறுக்கப்படுகிறது. உலகத்திற்கு காரணம் சூன்யம் என்னும் மாத்தியமிகர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. குறிப்பு, ஐந்தாம் குறிப்பு, அஜித்தாய் சிற்றத்தியே உலகமாயிருக்கும் என்னும் சிவாத்வித சைவர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. அஜித்தாய் சிற்றத்தியே உலகமாயிருக்கும் என்னும் சிவாத்வித மறுக்கப்பட்டது. அசித்து என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அறிவற்றது, அறிவற்றது என்று அர்த்தம். அசித்து பொருளாக இருக்கும் என்று இவர் மாயை என்பது அசித்து பொருள். ஏனென்றால் அது இயக்கப்படுகிற ஒரு பொருளே தவிர இயங்குகிற பொருள் அல்ல. மாயையினுடைய விளைவுகள் எல்லாம் இறைவனாலே இயக்கப்பட்டு வருகிறதே தவிர மாயை தானாக நினைந்து செய்வது அல்ல. ஆகவே அது அசித்து பொருள் என்று சொல்லிவிட்டார். அதன் மூலம் ஒரு மதத்தை மறுக்கிறார். என்ன மதம்? சிவாத்வித சைவம். அவர் என்ன சொல்றார்கள்? சிற்றத்தியே உலகமாயிருக்கும் என்னும் சிவாத்வித சைவர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. சிற்சக்தி தான் உலகம், மாயை இல்லை. இறைவனுடைய சிற்சக்தியே தான் உலகமாக இருக்கிறது என்பது அவர்கள் கொள்கை. நம்ம சைவ சித்தாந்திகளுடைய கொள்கை சிற்சக்தி ஊடாக இயக்கப்படுகிற மாயை தான் உலகமாக இருக்கிறது என்பது. ஆகவே ஒரு கருத்தை சொல்வதன் மூலம் இன்னொரு கருத்தை மறுத்து காட்டுகிறார். ஆறாம் குறிப்பு, எங்கும் வியாபியாய் தன்னிடத்து நின்று தோன்றி காரிய பொருள்கள் எல்லாவற்றிலும் மாயை வியாபித்து நிற்கும் என்பது விரிவாயதன் செயலின் வியாபியாய் சிவப்பிரகாசம் செய்யுள் 22 மூலம் சொல்கிறார். பரமாணுக்கள் வியாபகமாய் உள்ளன, அவை உலகிற்கு காரணம் என்னும் வைசேடிகர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. திருப்பி படியுங்கள். தன்னிடத்து நின்றும், அதாவது எங்கும் வியாபியாய் என்பதற்கு
தன்னிடத்து நின்றும் தோன்றிய காரியப் பொருள்கள் எல்லாவற்றிலும் மாயை வியாபித்து நிற்கும் என்பது முதல் விளங்குங்கள். அதாவது மாயையிலே இருந்துதான் தனுகரண போன போகங்கள் எல்லாம் உருவாகி நிற்கின்றன. அப்படி உருவாக்கப்பட்டதாகிய தனுகரண போனங்கள் அத்தனையிலும் மாயை கலந்து நிற்கிறது. அதான் வியாபி என்ற அர்த்தம். அப்படியானால் உடம்போடு உயிர் ஓடி நிற்கிறதே, உயிரும் மாயினால் உருவாக்கப்பட்டதா என்றால் இல்லை, உயிர் உள்பொருள். ஆகவேதான் உயிருக்கு கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களிலேதான் உயிர் கலந்து நிற்கிறது. ஆகவே அதனுடைய மாயையினுடைய அசுத்தமாயினுடைய வியாபகம் இந்த தனுகரண புவன போகங்கள் அனைத்திலும் பரவி நிற்கிறது என்கின்ற கொள்கையை இவர்களுடைய கொள்கையாய் சொல்லி இன்னொரு கொள்கையை மறக்கப் போகிறார். சொல்லுங்கள். தன்னிடத்து நின்றும் தோன்றிய காரியப் பொருள்கள் எல்லாவற்றிலும் மாயை வியாபித்து நிற்கும் என்பது விரிவாயதன் செயலின் வியாபியாய் என்ற சிவப்பிரகாசம் செய்யுள் 22 மூலம் சொல்கிறார். அதற்கு மேற்கோள் சிவப்பிரகாசத்திலையும் இதே கருத்தை சொல்லுவதற்கு ஒரு மேற்கோள் எடுத்து காட்டுகிறார். பரமாணுக்கள் வியாபகமாய் உள்ளன, அவை உலகிற்கு காரணம் என்னும் வைசேடிகர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. பரமாணுக்கள் தான், மாயை அல்ல. பரமாணுக்கள் எங்கும் வியாபித்து நிற்கின்றன. ஆகவே பரமாணுக்கள் தான் உலக தோற்றத்துக்கு காரணம் என்கின்ற கருத்தை இந்த கருத்தின் மூலம் மாயை வியாபத்தன்மை கொண்டது என்று சொன்னதன் மூலம் பரமாணுக்கள் அல்ல, மாயை தான் காரணம் என்பதை நிரூபித்து போகிறார். 7ஆம் குறிப்பு. விமலனுக்கோர் சக்தியாய் பிரம்மம் ஏகமாய் உள்ளது, அப்பிரம்மத்தின் பரிணாமமாய் உலகம் தோன்றும் என்றும் பார்க்கரியர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. திருப்பி படிங்க. விமலனுக்கோர் சக்தியாய் பிரம்மம் ஏகம். இது இந்த அசுத்த மாயை என்பது விமலனுக்கு ஒரு பரிக்கிரக சக்தியாக இருக்க போகிறது. இருக்க போகிறதல்ல, இருக்கும் என்பது சித்தாந்திகள் கொள்கை. அதில் சொல்வதன் மூலம் இன்னொரு மத கொள்கையை மறுக்கிறார். என்ன? பிரம்மம் ஏகமாய் உள்ளது, அப்பிரம்மத்தின் பரிணாமமாய் உலகம் தோன்றும் என்னும் பார்க்கரியர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. அதாவது இறைவனுடைய பிம்பங்கள் தான் இந்த உலகம். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வேதாந்திகளோ பார்க்கரியர் என்பவர்கள் இருக்கலாம். அதாவது இறைவனுடைய பிம்பங்கள் தான், இந்த பிம்பம்தான் உலகமாக தோன்றுகிறது என்ற கொள்கை உடையவர்களுடைய கருத்தை இந்த செய்தியை சொல்வதன் மூலம் மறுக்கிறார். எந்த செய்தி படியுங்கள் ஒரு தரம். விமலனுக்கோர் சக்தியாய் என்ற செய்தி மூலம் பிரம்மம் ஏகமாய் உள்ளது, அப்பிரம்மத்தின் பரிணாமமாய் உலகம் தோன்றும் என்னும் பார்க்கரியர் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. பரிணாமம் என்றால் மாயை சடம் மாறுவது, ஒன்று இன்னொன்றாக மாறுவது, பால் தயிராக மாறி தயிர் நெய்யாக மாறிக்கொண்டு போவது. உள்பொருள் ஒன்றுதான், பால் தான், அதிலே தான் மாற்றங்கள். அதுபோல இறைவன் தான் உள்பொருள், அவனுடைய மாற்றங்கள் தான் இந்த உலகமாக தோன்றுகிறது என்பதற்கு அப்படி இல்லை. மாற்றங்களாக தோன்றுவது மாயை தான் என்பதை இந்த கருத்தின் சொல்வதன் மூலம் மற்ற அவர்களுடைய கருத்தை மறுக்கிறார். மாயை சடமாயினும் உயிர்களின் மலத்தை நீக்குதற்கு மருந்தாய் சிற்சக்தியை போல ஒரு துணைக்காரணமாயிருத்தலின் அது உபசாரமாக சக்தி எனப்படும். மாயைக்கு சக்தி என்ற பெயர் பொருத்தமா என்ற கேள்வியை கேட்கிற பொழுது, மாயை சடம், அதற்கு அறிவில்லை. ஆனால் அது சிற்சக்தியினுடைய தூண்டுதலால் ஆன்மாக்களுடைய மலத்தை நீக்குகிறது. அதனாலே உபச்சாரத்தாலே அதுவும் சக்தி என்று சொல்லப்படுகிறது என்கிறார். மருந்தை டாக்டர் தருகிறார், மருந்தை போடுகிறோம், மருந்து சடம், அதுக்கு ஒரு அறிவும் இல்லை. ஆனால் அந்த மருந்து நம்முடைய நோயை நீக்குகிறது. அதை தந்தவர் ஒருவர், அது மருந்துக்கு சடம், ஆனால் அந்த நோயை நீக்குவதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஆகவே நல்ல மருந்து என்று சொல்லி அதை குடிக்கிறோம், நல்ல டாக்டர் என்று சொல்லிதான் குடிக்க வேணும் மருந்துகளை தந்தோம். அதுபோல இறைவனும் தன்னுடைய சக்தியினாலே இந்த மாயையை இயக்கி நம்முடைய மலத்தை நீக்குகிறான். அந்த காரணத்தினாலே அது சடமாக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்கிறபடியால்
நீக்குகிறபடியால் படியுங்க கடைசி. மாயை சடமாயினும் உயிர்களின் மலத்தை நீக்குதற்கு மருந்தாய் சிற்சக்தியை போல ஒரு துணைக்காரணமாயிருத்தலின் அது உபசாரமாக சக்தி எனப்படும். அதுக்கு நான் உபச்சாரம் பற்றி உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கேன். உபச்சாரம் என்பது என்னவென்றால் புதியவர்களுக்காக சொல்லுகிறேன், ஒன்றினுடைய பெயரை இன்னொன்றுக்கு சொல்வது. வாத்தியாருடைய மகனை வாத்தியார் வாங்கோ என்று கூப்பிடுகிற பொழுது அது உபச்சாரம். கடைக்காரனுடைய முதலாளியினுடைய மகனை முதலாளி வாங்கோ என்று கூப்பிடுவது உபச்சாரம். அதுபோல இங்கே மாயையை சக்தி என்று சொல்வது உபச்சாரத்தாலே சொல்லப்பட்ட ஒன்று என்கிறார். மாயை சடமாயினும் உயிர்களின் மலத்தை நீக்குதற்கு மருந்தாய் சிற்சக்தியை போல ஒரு துணைக்காரணமாய் இருத்தலின் அது உபச்சாரமாக சக்தி எனப்படும். இதற்கும் சிற்சக்திக்கும் பேதம் காட்டுதற்கு இது பரிக்கிரக சக்தி எனப்படும். அப்படியானால் ரெண்டும், அதாவது சிற்சக்தியாகிய சக்தி தான் மாயை இயக்கி இந்த காரியங்களை செய்கிறது. அப்படியானால் சிற்சக்தியும் மாயையும் ஒன்றா என்றால் இல்லை, இது வேறு அது வேறு. அதை பிரித்து காட்டுவதற்காக என்ன சொல்கிறார்? சிற்சக்தி என்றும் பரிக்கிரக சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கும் சிற்சக்திக்கும் பேதம் காட்டுதற்கு இது பரிக்கிரக சக்தி எனப்படும். பரிக்கிரக சக்தி என்றால் தொழிற்கு காரணமாயும் வேண்டும் போது உபகாரப்படுவதாயும் இருக்கும். உதவுகிற சக்தி, தேவைக்கு உதவுகிற சக்தி தான் பரிக்கிரக சக்தி என்கிறார். சக்தியாக இருந்தாலும், அதுக்கு சக்தி என்ற பெயர் இருந்தாலும், அது எப்பொழுதும் சக்தியினுடைய செயலை எல்லாம் செய்கின்ற ஒன்று அல்ல. சக்தியினுடைய தேவைக்கு துணை செய்து இருக்கிறபடியால் இது பரிக்கிரக சக்தி என்று சொல்லப்படுகிறது என்கிறார். பரிக்கிரக சக்தி என்றால் தொழிற்கு காரணமாயும் வேண்டும் போது உபகாரப்படுவதாயும் இருக்கும் வைப்பு சக்தி. 8ஆம் குறிப்பு. புவன போகம் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய். மாயை அனிர்வச்சனம் என்று கூறும் மாயாவாதிகள் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. என்னது? திருப்பி வாசிங்க. புவன போகம் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய். மாயை போன போகங்களை உயிரினுடைய நன்மைக்காக வைத்த மலமே இந்த அசுத்த மாயை. இது யாருடைய கொள்கை? சித்தாந்திகளுடைய கொள்கை. இதை சொல்வதன் மூலம் யாரை மறுக்கிறார்கள்? மாயாவாதிகள். மாயாவாதிகளை மறுக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மாயை அனிர்வசனம் என்கிறார்கள். அனிர்வசனம் என்றால் இல்லாத ஒரு பொருள் சும்மா சொல்லளவிலே நிற்கிறது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு விட்டு சாப்பாடு அமிர்தம் போல இருந்தது என்கிறோம். அமிர்தத்தை யாராவது சாப்பிட்டு பார்த்திருக்கிறோமா என்றால் இல்லை. ஆனால் சும்மா சொல்லளவிலே அப்படி சொல்லி வைத்து பழக்கி இருக்கிறோம். அமிர்தத்தை ஒருவரும் கண்டதும் இல்லை, உண்டதும் இல்லை. அதுபோலத்தான் மாயை அனிர்வசனம், சும்மா வார்த்தைகளுக்குள்ளே உள்ள ஒரு விஷயமே தவிர உள்பொருள் இல்லை என்பார்க்கு இந்த கருத்தை சொல்வதன் மூலம் அவர்களை மறுக்கிறார் என்கிறார். திருப்பி பிடிங்க. புவன போகம் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய். மாயை அனிர்வச்சனம் என்று கூறும் மாயாவாதிகள் மதம் இதனால் மறுக்கப்பட்டது. 9ஆம் குறிப்பு. மயக்கமும் செய்யும். சைவருள் ஒரு சாரார் மாயை ஆணவமலம் போல மயக்கம் செய்யும் என்பர். அவரை மறுத்தற் பொருட்டு மயக்கமும் என்றார். மயக்கம் நான் சுகி நான் துக்கி என்று வரும் விபரீத உணர்வு. உம்மை மாயையின் பொதுவியல்பை உணர்த்தி நின்றது. மயக்கமும் செய்யும். சைவருள் ஒரு சாரார் மாயை ஆணவமலம் போல மயக்கம் செய்யும் என்பர். அதாவது இவள் நிறம் மாற்று மதங்களை எல்லாம் அவர்களுடைய கருத்தை எல்லாம் மறுத்து வந்தார். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால் கடைசியிலே
சைவர்களிலேயே ஒரு சாரார் என்ன சொல்வார்களாம், ஆணவ மலம் போல உயிரும் மாயையும் உயிர்க்கு மயக்கமும் செய்யும் மயக்கம் செய்யும் என்று சொல்கிறார்கள். இவர் அப்படி அல்ல, மயக்கமும் செய்யும் என்று இவர்கள் சொல்ல வருகிறார்கள். வாசிங்க, முழுக்க வாசிங்க. சைவருள் ஒரு சாரார் மாயை ஆணவமலம் போல மயக்கம் செய்யும் என்பர், அவரை மறுத்தற் பொருட்டு மயக்கமும் செய்யும் என்றார். ஆணவமலத்துக்கு வேலை மயக்கம் செய்வதே தான். மாயை மயக்கம் செய்வதோடு மயக்கத்திலிருந்து விடுவிக்கவும் செய்யும். ஆகவே மயக்கமும் செய்யும் என்று சொன்னார். மயக்கம் என்பது நான் சுகி நான் துக்கி என்று வரும் விபரீத உணர்வு. அது என்ன மயக்கம் என்றால், நான் தான் துக்கத்துக்கு காரணமானவன், நான் தான் சுகத்துக்கு காரணமானவன் என்று கருதுவதுதான் மயக்கம். உம்மை மாயையின் பொது இயல்பை உணர்த்தி நின்றது. அதாவது இந்த உண்மை மயக்கமும் செய்யும் என்றால் அதனுடைய பொது இயல்பு, அதாவது மயக்கம் செய்வது போல செய்து மயக்கத்திலிருந்து விடுவிப்பது, மயக்கம் செய்வது போல செய்வது அதனுடைய பொது இயல்பு, மயக்கத்திலிருந்து விடுவிப்பது அதனுடைய சிறப்பு இயல்பு. இங்கே மயக்கமும் செய்வது என்பது சொன்னது அதனுடைய பொது இயல்பை சுட்டி நின்றது என்கிறார். பொழிப்புரை. உலகிற்கு முதற்காரணம் எனப்படும் மாயை நித்தமாதல் முதலிய இலக்கணங்களை உடையதாம். இப்போ இதிலே நீங்கள் முடிவுரையாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, அசுத்தமாயினுடைய இலக்கணங்கள் சொன்னார். நித்தமாயி இந்த 7 விவரத்திலே சொன்னாரே, இதெல்லாம் அந்த அசுத்தமாயினுடைய இலக்கணங்கள். நாங்கள் முதல் நிலையாக படிக்கிறவர்கள், எங்களுக்கு அந்த முதல் பகுதி விளங்கிக் கொள்வதுதான் இந்த 7 or 9 அவசியம். மாற்று மதத்தை மறுக்கிறது என்பது பற்றி இப்பொழுது நாங்கள் அதிக கவனம் செலுத்த தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அது எது மறக்கிறது அது பெரிய வித்தைக்குள்ள போய்விடுவோம். இப்பொழுது எங்களுக்கு நாங்கள் மாயையை பற்றி படிக்கிறோம். மாயினுடைய இலக்கணம் சொல்லப்பட்டு விட்டது, மாயினுடைய உண்மை சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது இலக்கணம் படித்துக் கொண்டு வருகிறோம். மாயினுடைய இலக்கணம் என்று 9 வகையான விடயங்கள் இருக்கின்றன. அது நித்தமாக இருக்கும். அப்படி இப்ப நாங்கள் படித்த ஒவ்வொன்றையும் படியுங்கள். அது ஒவ்வொன்றும் மாயினுடைய இலக்கணங்கள். அந்த இலக்கணங்கள் மூலம் மாற்று மத கருத்தை மறுக்கிறார் என்பது எங்களுக்கு இப்போதைக்கு பெரிய அவசியமில்லை என்று சொல்வதன் மூலம் அதை படிக்கவே வேண்டாம் என்பதில்லை. அதை நினைப்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை நினைப்பு வைத்திருக்கலாம். இந்த 9 தான் அந்த மாயையினுடைய இலக்கணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறார்கள். அதனால்தான் பொழிப்புரையிலே அவர் சுருக்கி வாசிங்கள் பொழிப்புரையை. உலகிற்கு முதற்காரணம் எனப்படும் மாயை நித்தமாதல் முதலிய இலக்கணங்களை உடையதாம். இவ்வளவுதான் இதுக்குள்ளே தேவை. நித்தமாதல் முதலிய இலக்கணங்கள் தான் அது போன்ற மற்ற இலக்கணங்கள் உடையதாம். இவர்கள் மற்றவர்களோடு தர்க்கித்து தங்களுடைய கருத்தை முன்னெடுக்க வேண்டிய காரணத்தினாலே ஒவ்வொன்றையும் சொல்வதன் மூலம் என்ன மதத்தாரை மறுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதிலே நாங்கள் அதிகம் மெனக்கெட தேவையில்லை. மதத்தினுடைய இலக்கணங்கள் இந்த 7 or 9 என்று தெரிந்து அதை தெரிந்து வைத்துக் கொண்டால் போதும் என்பதுதான் அடிப்படை உண்மை. பாடல் 143 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு அசுத்த மாயையின் இலக்கணம். நித்தமாய் அருவாய் ஏக்க நிலையதாய் அகிலத்துக்கோர் வித்துமாய் அஜித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சத்தியாய் புவன போகம் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. பொழிப்புரை. உலகிற்கு முதற்காரணம் எனப்படும் மாயை நித்தமாதல் முதலிய இலக்கணங்களை உடையதாம். இவ்வளவுதான் இந்த பாடலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாங்கள் இப்பொழுது மாயையினுடைய இலக்கணங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பிட்ட இலக்கணங்களை கற்றோம். அது என்னென்ன தன்மை கொண்டதாக இருக்கிறது, அதுக்கு அறிவில்லை. அதை வைத்து இறைவனுடைய சித்தத்தி அதை இயக்குவதனாலே அது உயிர்களுக்கு இந்த உபகாரங்களை செய்கிறது
என்ற அளவிலே இன்றைய பாடல் முடிகிறது. அடுத்த பாடலை அடுத்த வகுப்பிலே படிப்போம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.